திருத்தணியில் மூங்கில் கூடை வியாபாரம் படிப்படியாக குறைந்து மூங்கில் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. வருடம் முழுவதும் உழைத்தும் வருமானம் இன்றி தவிக்கும் மூங்கில் கூடை தொழிலாளர்களின் சோகத்தை குறித்து பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆடிக்கிருத்திகை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதுதான். மூங்கிலால் பின்னப்பட்ட கூடையை காவடி தண்டின் இருபுறமும் மாட்டி அதில் பல்வேறு பூஜை பொருட்களுடன் ஊர்வலமாக சென்று பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கம். இப்படி காவடியாக எடுத்துச் செல்லப்படும் மூங்கில் கூடையை தயாரிப்பது என்பது அப்படி ஒன்றும் எளிதல்ல. வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தரமான மூங்கிலை வாங்கி வந்து அவற்றை பதப்படுத்தி வெட்டி செதுக்கி மூங்கில் கூடைகள் பின்னப்படுகின்றன. ஆனால் நாட்கணக்கில் உழைத்து உருவாக்கப்படும் மூங்கில் கூடைகளுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்பது திருத்தணியில் மூங்கில் கூடை பின்னும் தொழிலாளர்களின் வேதனை. ஒரு ஜோடி மூங்கில் கூடை 100 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் வாங்கிச் செல்வதால் நஷ்டத்தில் தவிப்பதாக தொழிலாளர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். சித்தூர் ரோட்ல இருந்தோம், அது 60 வருஷமா இருந்தோம். அங்கிருந்து இங்க வந்தோம். இங்க வந்து இந்த வேலை செய்யறதுக்கு முடியல. வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, கொம்பும் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் தொழில் எங்களோட போட்டோன்னா பிள்ளைங்க படித்து வேலைக்கு போகலனாக்கா அந்த பிள்ளைங்களுக்கும் எதுவும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் எப்படி தான் போகிறது? எங்களுக்கு காலம் இதேவா இருக்கும். அது நீங்களாக தான் பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணணும். எத்தனை காலத்துக்கு இதிலேயே செஞ்சுன்னு இருக்கிறது? கிடைக்க மாட்டேங்குது, வியாபாரமும் ஆக மாட்டேங்குது. எடுத்துகிட்டு போனாலும் எங்கேயும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. எங்கே போய் கேட்கறது, எங்கே போய் விற்கிறது? கொரோனா பாதிக்கப்பட்ட 2 ஆண்டுகளில் வியாபாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் முடங்கி போனதாக கவலை தெரிவித்துள்ள அவர்கள் மூங்கில் பின்னும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு வங்கியில் கடன் உதவி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் பழங்குடியினரான தங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சான்றிதழ் வழங்கப்படுவதாகும். இதனால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசின் சலுகைகள் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். லோனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கி அந்த மூங்கில் வாங்கி அந்த போட்டு பின்னுவோங்க. கவர்மெண்ட் அந்த ஒத்தாசி பண்ணுங்க. எங்களுக்கு வந்து ஜாதி விட்டு ஜாதி சர்டிஃபிகேட் தரல எப்படிங்க சார்? நாங்கள் குறவன் கூட பண்ணுற குறவன். எங்களுக்கு வந்து எஸ்சின் சர்டிஃபிகேட் தரல எப்படி சார்? எஸ்சின் சர்டிஃபிகேட் வாங்கி நாங்கள் இப்போ பசங்களை எப்படி சார் படிக்க வைக்கிறது? நாங்கள் கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு படிக்க வைக்கிறோம் சார். இந்த கூட பின்னி எங்களுக்கு எப்படி சார் பசங்க கூடிய காப்பாற்றுறது இந்த மூங்கில் வைக்கிற வேலைக்கு? இந்த காடு மூடாத ஏலம் ஓட்டுருந்தா காடு மூங்கில் கொஞ்சம் கம்மியாக தருவாங்க. காடு 20ஆம் வருஷ திட்டத்தில் இந்திரா காந்தி திட்டத்தில் காட்டை மூட்டிட்டு நாங்கள் அங்கங்கே பொதுரு வாங்கி வெட்டி போய்க்கிறதுக்கு எங்களுக்கு கையில் கை வயசு இல்லை. அது லோனு கொடுத்து ஒத்தாசி பண்ணாங்க. நாங்கள் மூங்கிலுக்கு எங்களை வாங்கி வந்து வெட்டி நாங்கள் போயிடுச்சு பிள்ளைங்களை காப்பாற்றுவோம். பிளாஸ்டிக் கூடைகள் மூங்கில் கூடைகளை விட விலை குறைவாக விற்பனை செய்யப்படுவதால் மலிவு விலையில் கிடைக்கும் பிளாஸ்டிக் கூடைகளில் விற்பனை அதிகமாக உள்ளது. மூங்கில் கூடை வியாபாரம் படிப்படியாக குறைந்து மூங்கில் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. தமிழக அரசு மனது வைத்து மூங்கில் பின்னும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயர வழி செய்ய வேண்டும். திருத்தணியிலிருந்து செய்தியாளர் சசிகுமார். வன்முறை தொடர்பாக கனியாமூர் பள்ளியில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்கள். கனியாமூர் சக்தி பள்ளியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பல்வேறு விவரங்கள் அடுத்தடுத்து பரபரப்புகள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. நந்தா, அதன் முதல் கட்டமாக இன்று காலையில் மாநில குழந்தைகள் நல ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பொழுது இந்த பள்ளியில் விடுதிக்கான அனுமதி பெறவில்லை என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வன்முறை தொடர்பான விவகாரங்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை டிஜிபி சைலேந்திரபாபு நியமித்திருந்தார். அந்த குழுவுக்கு சேலம் டிஐஜி பிரணவ்குமார் அபினவு தலைமை வகிக்கிறார். இவர்கள் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது இங்கு இந்த பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக வன்முறை தொடர்பான காட்சிகளை தற்போது நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆய்வு செய்வதற்கு முன்பாக விழுப்புரம் தடய அறிவியல் துறை துணை இயக்குனர் திரு சண்முகம் அவர்கள் மற்றும் தடய அறிவியல் துறையுடைய ஏடிஎஸ்பி கைரேகை நிபுணர் குழுவை சேர்ந்த ஏடிஎஸ்பி சோமசுந்தரம் ஆகியோர் கொண்ட குழுவானது முன்கூட்டியே வந்தார்கள். அவர்கள் எங்கெங்கெல்லாம் தடயங்களை தாங்கள் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறோமோ அவற்றை எல்லாம்
ஒரு குறியீடாக வைத்து காட்டி வைத்திருக்கிறார்கள். அதை தற்பொழுது சேலம் டிஐஜி திரு அபினவ் தலைமையிலான குழுவிடம் தற்போது விலக்கி சொல்லியிருக்கிறார்கள். ஏராளமான தடயங்கள் இங்கு சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்பொழுது ஆதாரங்களை சேகரிக்க உள்ள இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் மேலும் கலவரத்தில் ஈடுபட்ட வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று கூறப்படுகிறது. இன்னும் நிறைய நபர்கள் இது தொடர்பான விஷயத்தில் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இங்கு வன்முறை கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் ஒருபுறம் இருக்க, இந்த பள்ளிக்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து இங்கிருந்த பொருட்களை அள்ளி சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான வீடியோக்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே CCTV உள்ளிட்ட காட்சிகள் அனைத்தும் இங்கு எரிந்துவிட்ட காரணத்தினால் அவங்களுடைய விவரங்கள் மிக குறைவாக இருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து தற்போது ஆய்வு செய்யும் நிலையில் அவர்கள் குறித்த ஒரு மிக விரிவான விவரங்கள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்னும் இந்த வழக்கு தொடர்பாக ஏராளமான பேர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். வன்முறை தொடர்பாக கன்னியாகுமரி பள்ளியில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விஜயகோபால் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால். தொடர்வது நம்ம ஊர் செய்திகள். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்க கோரி பாத யாத்திரை செல்ல முயன்ற பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் தமிழக அரசு தெரிவித்தபடி உடனடியாக ஜவுளி பூங்கா அமைக்க கோரி பாஜக சார்பில் பாத யாத்திரை சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் போராட்டத்தை தொடங்க சிவன் கோவில் பகுதியில் ஒன்று கூடிய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் பாஜகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறையில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புகைக்கும் பழக்கம் மதியை கெடுக்கும், புற்றுநோயை கொடுக்கும், போதையை ஒழிப்போம், விபத்தை தவிர்ப்போம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் வந்த அவர்கள் மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். விசாகப்பட்டினத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ரோந்து சென்ற போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கணேசன், சுந்தரம், மாரி செல்வன் என்பவர் விசாகப்பட்டினத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காய்கறி சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கருங்கல் சந்திப்பு பகுதியில் உள்ள காய்கறி சந்தையில் கடந்த 19ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றை சிவப்பு நிற சட்டை அணிந்த நபர் திருடி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக வாகன உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே நகை கடையில் பட்டப்பகலில் செயின் திருட முயன்ற நபர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பாடியை சேர்ந்த மிடல்லால் என்பவர் அதே பகுதியில் நகை கடை வைத்திருக்கிறார். இவரது கடைக்கு நகை வாங்குவது போல் வந்த அம்பத்தூர் மண்ணூர்பேட்டையைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் 2.5 சவரன் நகையை திருடி மறைத்து வைத்துள்ளார். இதனை கவனித்த மிடல்லால் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இதனையடுத்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் இறுதி நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்து பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.